தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது. ஜன்னில் அவர் முதலமைச்சருக்கு போகுது. கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகல அமலாக்கத்துறைனா அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேச வேண்டிய நீங்கள் பேசலை. இப்போ நான் பேசி அது பயனில்லை. மாவரை போய் தம்பி அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள் கூண்டோட காலி. அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. பயப்பிள்ளையா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. தினார அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனாலும் பேட்டி. இப்போ பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையா இருக்குது? பயம் இல்லாமையா என் சின்னத்தை எடுத்தீங்க? பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க? என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கைங்களா? சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே. அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தா விவசாய குடுன்னு வாங்கினா என்ன பண்ணிருவீங்க? சும்மா ஏதாவது பொதுவா குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டுல அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்க வேணா பாருங்க. எதுக்காக சாதகமா இருக்கு? ஆக சிறந்த ஆட்சி இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிட்டேன். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே. தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா?